சாரியா டிஃபன் ரெடியா வேலைக்கு டைம் ஆச்சு. இட்லி தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சட்னி தான் இன்னும் வரல. கரண்ட் வேற இல்ல. அதான் வேலைக்கறி பாத்திமா இருக்காளே அவளை அம்மில அடக்க சொல்ல வேண்டியதானே. அந்த கழுதை வேற இன்னும் வரல. வரட்டும். ரெண்டுல ஒரு பாத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா அம்மா இங்க தானே இருப்போம். ஏன் இப்படி கத்துற? ஏன் இவ்வளவு லேட்டு? வர லேட் ஆயிடுச்சுமா. ஏய் பாத்திமா எத்தனை தடவை உனக்கு சொல்றது எப்பவும் சீக்கிரமா வாடு. எப்பவும் போல ஆடி அசைஞ்சு அம்மாவாசைக்கு வந்தா எப்ப நீ எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தருவ? ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா அது சரி இழுக்காத. போய் ஐயா மீல இந்தா முடி. சரிங்க. ஓகே இந்தா ஐயா போய் முதல்ல சட்னி அரைவே. நேரம் வச்சு கத்துறா. சரிங்கம்மா. ஏங்க வாங்க டிஃபன் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பலாம். வாங்க வந்து உட்காருங்க. சரி வரையுது. அந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் கழட்டி வைங்களே. சரி நான் வேலைக்கு போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பை. ஏய் பாத்திமா இங்க வாவே. என்னங்கம்மா? நான் முத வேலைக்கு ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு வந்து வந்து இழுத்தியே. ஏன் லேட்டு? உனக்கு என்ன வேணும்? அம்மா என் பொண்ணு ஹாரிசா 7ஆம் வகுப்பு படிக்கிறாம்மா. அவங்க ஸ்கூல்ல கொடைக்கானலுக்கு சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு 500 ரூபாய் கேட்டேன். அதனால கை மாட்டா 500 ரூபாய் தரீங்களாம்மா? இல்லது 500 ரூபாயா? என்கிட்ட காசும் இல்ல பணமும் இல்ல. போய் வேலையை பாரு போ. சரிங்கம்மா. ஏய் பாத்திமா இங்க வா. என்னக்குமா? சரி நீயே ஒரு வேலை இதுல வேற உன் பிள்ளைய படிக்க வச்சு சுற்றுலாவுக்கு அனுப்புறாராம். சரி உன் பிள்ளையோட படிப்பெல்லாம் நிறுத்திட்டு அவளே எங்கேயாவது வேலை சேர்த்துங்க. இதுல படிக்க வைக்கிறாங்க. பழைய துணிக்கு பாக்குறாங்க. அத்தாவோட துணினா பழசுக்குல அது போட்டு பாத்திரம் வாங்கணும். வாங்கம்மா. சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க எப்பா பாத்திரக்காரரே நெல்லுப்பா. சரி என்னம்மா? எப்பா என் வீட்டுக்காரோட துணியெல்லாம் இருக்கு. நான் எடுத்து வரேன். நில்லு. தாராளமா தாங்கம்மா வாங்கிக்கிறேன். புதுசுப்பா எல்லாம். சரி தாங்கம்மா. இரு நான் போய் எடுத்து வரேன். எப்பா இந்தப்பா நல்லா பாத்துக்கோ. ஒண்ணும் கிளியல. சரிம்மா நல்லா பாத்துட்டேம்மா. சரி இதுக்கு என்னப்பா பாத்திரம் தருவ? இது சட்டை எடுத்துக்கோங்கம்மா. என்னப்பா 5 சட்டை 5 பேண்ட் கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன ஒரு இதுதானா? நீங்க புதுசா தந்ததுக்காக இதை வச்சுக்கோங்கம்மா. அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டாருங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. என்னது வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வேற எதுவும் வேலை இருக்காமா? சரி சரி போயிட்டு வா. சரிங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய் ஜாரியா டீ போட்டு வா. இதோ இந்த வேலைக்காரி வேற போலாம். ச்சே இப்ப வரேன். அத்தால போய் கொடுத்துரு வா போ. தன் தன் கட்டா. சரி. ஏ பாருங்க இந்த அப்படி வச்சிட்டேன். இந்த வச்சிட்டேன். நான் வச்சிரு. நீங்க பாட்டுக்கு வீட்டு வாடகை மளிகை சாமான் பாக்கி பாலுக்கு பாக்கி இதெல்லாம் கொடுக்காம போயிட்டீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இல்லல்ல மறந்துட்டேன். என் பழைய பேண்ட் இருக்குல்ல அதுல வந்து எனக்கு 25,000 காசுக்கு போய் எடுத்து வந்து போ. என்னது 25,000? பழைய பேண்ட்லயா? ஆமா போய் எடுத்து வா. எதுக்கு இப்படி பயப்படுற? ஐயோ எங்க அதை நான் பாத்திரக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓ என்னது பாத்திரக்காரர்கிட்ட கொடுத்துட்டியா? அவங்களோட பாக்கெட்ல பார்த்தா கொடுத்துருவாங்க தானே. என்ன வாய் பார்த்துட்டு இருக்காங்க? போய் டைலர் வேலையை பாரு போ. ஏங்க அது ஏன் இன்னும் பச்சை குழந்தையாட்டி ஏமாந்துருக்கீங்க? பாத்திரக்காரனோ பாடுறாங்க ஏழை. அப்ப ஏழைங்க கிட்ட நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது. என்ன சொல்ற நீ? ஆமாங்க. ஆமா ஆமா. ச்சே நானே இப்ப சோகத்துல பாட்டு இந்த வேலை கடன் கேட்காம. கடனா? ஆமாங்க. அவ பொண்ணு ஆரிஷா இருக்கால அவ டூருக்கு போகணுமா. அதனால கை மாசம் 500 ரூபாய் கேட்டா. நான் கொடுக்கலையே. அதான் திரும்ப கேட்காங்க. அம்மா இந்தாங்கம்மா உங்க 25,000 ரூபாய் பணம். இது 25,000? இது எப்படி உன் கையில வந்துச்சு? அம்மா பாத்திரம் வைக்க வந்தாங்கல்ல அது வேற யாரும் இல்லம்மா உங்க வீட்டுக்காரர் தான்மா. அப்படியா? சரி சரி.
அம்மா ஐயாவோட பாக்கெட் எப்பயுமே ஃபேனை நான் தானமா தூப்பேன். உங்க ஃபேனை பார்த்தேம்மா, அது மாதிரி என் வீட்டுக்காரோட ஃபேனை தூக்கி சும்மா பாக்கெட்ல கை விட்டேம்மா. 25,000 ரூபாய் பணமா, அது எனக்கு உடனே கை விடல கால் விடல, அதாம்மா உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன். சரிப்பா. டேய், நீ இவ்வளவு சுத்தி இப்படிலாம் பேசியிருந்தல்ல, தப்பா பேசினல்ல, 10,000 25,000 ரூபாய் எடுத்து கொடுக்குறா. இதே பணக்காரமா இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருவா கூட மாட்டாங்க. அதனாலதான் ஏழை பணமா பிரிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்றது. நீங்க ஒரு 1000 ரூபாய் மட்டும் தரீங்களா? ஏன் தாங்க. சரி பாத்திமா, இங்க வாமா. சொல்லுங்க. நம்ம 1000 வச்சுக்கோ. அம்மா எனக்கு பணம்லாம் வேணாமா. எனக்கு என் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு நல்ல சம்பாத்தியமா, அவரே பொண்ணுக்கு சுற்றுலா போக காசு கொடுத்துட்டாங்கம்மா. சரிம்மா, நீ மன்னிச்சிரு. நான் உனக்கு தப்பா பேசிட்டேன். ஏழைங்க கிட்ட உண்மையும் இருக்காது நேர்மையும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் தப்பா பேசிட்டேன். ஆனா அவங்கள்ட்ட தான் உண்மையான அன்பும் பாசமும் நேர்மையும் உண்மையும் இருக்கும்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ மன்னிச்சிருமா. நீங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? பரவாயில்லம்மா, மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மஸ்லாம் இருக்குமா? வலைக்கும் சலாம். பார்த்து போயிட்டு வாமா. சரிங்கம்மா. நாளையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடுறேம்மா. சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்மா. நீங்களும் அந்த மாதிரி ஏழை பணக்காரங்கன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு உண்மையானவங்களா இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். இனிமே சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட்ல நம்ம இஸ்லாத்தை பத்தி என்ன வீடியோ போடலான்னு சிஸ்டர்ஸ் அல் முஸ்லிமா ரஹிமா சேனலையும் அசிபா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.